வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்திற்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு அழைப்பு. இந்தியாவிற்கு ரகசியமாக பயணம் மேற்கொண்டுள்ள நாமல் அதிமுக்கிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு. எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் கூடிய முக்கியஸ்தர்கள். சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயம். சூடுபிடிக்கும் நிலவரம். அடுத்த தேசிய தேர்தலில் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கிறதா மொட்டு கட்சி. சாகர காரியவசம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஜெலன்சிக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. காலியாகும் அமெரிக்க ஆயுதங்கள். தடுமாறும் அமெரிக்கா. ஈரானின் அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த அழைப்பாணையில் ஆணைக்குழுவின் முன் இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமான சமிந்த குலரத்ன நியமிக்கப்பட்டது தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பிலேயே அவருக்கு இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தான் ஆகஸ்ட் 3 ஆணைக்குழுவின் முன்னிலையாக உள்ளதாக தன்னுடைய சட்டத்தணிகள் மூலம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சமிந்த குலரத்ன தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ திடீரென இந்தியாவிற்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் இந்த பயணம் குறித்து அறிவிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்தியாவிற்கு சென்ற நாமல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகளை சந்தித்துள்ளார். இதன்போது நாமலுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்து பசாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் நாமல் சந்தித்துக் கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாள் மட்டும் தங்கியிருந்த நாமல் மறுநாள் இரவே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அரசு தனிநபர் சார்ந்த அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயல்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான திசு அத்தநாயக்க தெரிவித்தார். இவ்வாறான திருத்தங்களுக்கு முன் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என ஜிஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அரசாங்கம் இந்த திருத்தத்தை கொண்டு வந்ததால் கட்டாயமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகின்ற போது நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தனிநபர் சார்ந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே மேடையில் இணைந்துள்ளது. கடந்த வாரம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சகல எதிர்க்கட்சிகளும் அனைத்து குழுக்களும் ஒன்று கூடின. ஜனநாயகத்திற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதுமே இதன் நோக்கமாகும். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயல்படுவதைக் கண்டு அரசு பயந்துள்ளது. பொதுவான தேசிய நலன் சார்ந்த விஷயங்களில் இணைந்து செயல்பட சிவில் அமைப்புகளையும் இணைத்து விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது வழக்கு தாமதங்களை தடுப்பதற்காக என்ற அரசின் வாதம் தவறானது. நீதிமன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்வதும் வெற்றிடங்களை நிரப்புவதுமே சரியான வழியாகும். இதுகுறித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யோசனை முன்வைத்துள்ளார். தற்போதைய அரசு தனிநபர் சார்ந்த அமைப்பு திருத்தத்தை கொண்டுவர முயல்கிறது. முன்னர் ஜிஆர் ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் இவ்வாறான தனிநபர் சார்ந்த திருத்தங்களை சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் கட்டாயமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். நீதியரசுகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பிற்கு இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை கண்டித்து தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவருக்கு எதிராக அவதூறு பரப்பியதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்தார். எதிர்காலத்தில் தேசிய தேர்தல் ஒன்று இடம்பெறுகிற போது ஐக்கிய தேசிய கட்சியுடனோ அல்லது வேறு எந்த தேசிய கட்சியுடனோ எந்தவிதமான கூட்டணியும் அமைக்கப் போவதில்லை என்று பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் தெரிவித்தார். அத்துடன் தனித்தே போட்டியிடுவோம் என அவர் தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை சாகர காரியவசம் தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசில் போலீஸ் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்பன அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் மேடை பேச்சாளர் இந்து அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சட்டம் அதிபர் திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்தவும் அரசு முயற்சிக்கின்றது. சுயாதீன அரசு நிறுவனங்களை கைப்பற்றி அதனூடாக அரசு நிர்வாக கட்டமைப்பை தமக்கு ஏற்றவாறு செயல்படுத்த முனைவது முறையற்றது. அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தை அரசியல் மயப்படுத்தவும் அரசு முயற்சிக்கிறது. சுயாதீன அரசு நிறுவனங்களை கைப்பற்றி அதனூடாக அரசு நிர்வாக கட்டமைப்பை தமக்கு ஏற்றவாறு செயல்படுத்த முனைவது முறையற்றது. அரசை கைப்பற்றிவிட்டோம், ஆனால் அரசு அதிகாரத்தை இன்னும் முழுமையாக கைப்பற்றவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவது இதன் வெளிப்பாடாகும். பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதியரசர்களின் சேவை காலத்தை நீடித்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்து நீதித்துறையின் பிரதான கட்டமைப்பு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க அரசு முயற்சிக்கிறது. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது நீதித்துறையை கட்டுப்படுத்தவோ அல்லது ஆக்கிரமிக்கவோ முயற்சிக்கவில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்தை முன்னிலைப்படுத்தியே செயல்பட்டோம். நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த நாங்கள் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. இதற்கமைவாகவே தற்போது சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளோம். இது ஒரு அரசியல் கூட்டணி அல்ல, ஏனெனில் ஒவ்வொரு கட்சிக்கும் இடையில் கொள்கை வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை வளர்ச்சி பெற்றுள்ளது என்றும் அறிக்கைகள் வெளியாகியுள்ளது. அப்போது ஜனாதிபதி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் உண்மையான தரத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். கேஸ்பியன் கடலில் மீது ஈரானிய வணிக கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மாலுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதி மீது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த தாக்குதலானது ஐநா சாசனத்தின் வெளிப்படையான மீறல் என்றும் ஐரோப்பாவை போருக்குள் இழுக்க இஸ்ரேலின் தூண்டுதலால் செய்யப்பட்டது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அத்துடன் கீவில் உள்ளவர்களினால் செய்யப்பட்ட இந்த செயலை பதிலடி கொடுக்காமல் விட்டுவிட முடியாது என ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்களுடனான உரையாடலில் தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து ரஷ்யாவிற்கு ராணுவ தளபாடங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட தடை விதிக்கப்பட்ட கப்பல்கள் இலக்கு வைத்து கேஸ்பியன் கடலில் தாக்குதல் நடத்தியதை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதலில் மேலும் ஒரு மாலுமி காயமடைந்துள்ள நிலையில் தெஹ்ரானில் உள்ள உக்ரைன் தூதரக அதிகாரியை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான், ரஷ்யா உக்ரைன் மோதலில் தாம் நடுநிலை வகிப்பதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் மீது தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தி வருவதனால் கிட்டத்தட்ட 2 வாரங்களாக அந்த பகுதியில் குண்டுவீச்சு நடத்தி பதிலடி தாக்குதல்கள் தெஹ்ரான் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தும் வரை ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி வைக்கும் என்று ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆலோசகர்கள் தங்களின் தாக்குதல் இலக்குகள் குறைந்து வருவதாகவும் அமெரிக்க ஆயுத களஞ்சியம் காலியாகி வருவது குறித்து கவலை தெரிவித்ததை அடுத்து அமெரிக்கா தம்முடைய தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் தீர்ந்து வருவதாக வெளியாகியுள்ள செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதுகுறித்து பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு அவர் வழங்கியுள்ள அறிக்கையில், உலகில் உள்ள எவரையும் விட எங்களிடம் அதிகமான ஆயுதங்கள் உள்ளன, மேலும் எங்களுக்கு தேவையானவற்றை விட மிக அதிகமாகவே உள்ளன என்று கூறினார். ஈரான் மீது 13 இரவுகள் தீவிரமாக அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தப்பட்ட நிலையில் வார இறுதி நாட்களில் எவ்வித தாக்குதல்களும் பதிவாகவில்லை. அத்துடன் அமெரிக்க தளங்கள் அமைந்துள்ள அண்டை நாடுகள் மீது ஈரானும் கடந்த 2 நாட்களாக தாக்குதல் எதனையும் நடத்தவில்லை. தெஹ்ரானின் நிலைப்பாடு தாக்குதல்களுக்கு தாக்குதல் என்பதாகவே தொடர்வதாகவும், தாக்குதல்கள் நின்றால் ஈரானும் தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த வியாழக்கிழமை 100 அமெரிக்க டாலர்களை கடந்த பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் தற்போது $92 அமெரிக்க வரை குறைவடைந்துள்ளது. இதேவேளை VTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் $85 அமெரிக்க கீழ் வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.